ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்க்யூ கால் வந்திருந்தது. பெரிய பாம்பு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த படிக்கட்டு கீழே யூபிஎஸ் பாக்ஸ் இருக்குது. அந்த யூபிஎஸ் பாக்ஸ் கிட்ட தான் அந்த பாம்பு இருக்குன்னாங்க. நம்மளும் போயிட்டு அந்த யூபிஎஸ் பாக்ஸ் கிட்ட பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வயசான ஒரு பெரிய பாம்பு. அங்கே தவளைங்க நான் தெரிய இருந்திருக்கேன். அந்த தவளைங்களை சாப்பிடலாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ், தமிழில் நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பழைய திங்ஸ், இந்த பழைய பொருட்கள், இந்த மாதிரி கல்லுங்க, இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து க்ளீனாக இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு அடசலாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தவளைங்க நிறைய வந்துடும். இந்த தவளைங்களை சாப்பிட்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வரது. உங்கள் வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சுங்க. உங்கள் படிக்கட்டு கீழெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ், இந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்காதீங்க. நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டில் க்ளியர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்லா ஜிப்பையும் கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தவளைங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்போட தோல் உரிக்கிற டைம்ன்றதால அது பாம்பால் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட வந்து தோல்லாம் உரியல. உங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்ல தெரியும், அந்த பாம்புக்கு வந்து சரியாக பார்வை தெரியாது, நம்மளையும் ஒழுங்காக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்.